Hello students, today we discuss what is meant by buffer solution and types of buffer solution and finally tips to find the buffer solution. Okay, buffer solution is which resists a change in its pH value on the addition of a small amount of acid or base in it is called buffer solution. Okay, types of buffer solution பார்த்தீங்கன்னா உங்களுக்கு buffer சொல்யூஷன்ஸை நம்ம டூ டைப்ஸாக செப்பரேட் பண்ணலாம். டூ டைப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சொல்யூஷன்ஸ் ஆஃப் சிங்கிள் சப்ஸ்டன்ஸ். சப்ஸ்டன்சஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் வந்து சொல்யூஷன்ஸ் ஆஃப் மிக்சர். சொல்யூஷன்ஸ் ஆஃப் மிக்சர். ஓகேங்க, இதில் சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அப்படி இதில் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சொல்யூஷன் ஆஃப் சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ். ஓகேயா, இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். அதாவது அமோனியம் அசிட்டேட் CH3COONH4 அது அசிட்டிக் ஆசிட் கம்பைன் வித் அமோனியம் ஹைட்ராக்சைடு. நமக்கு அசிட்டிக் ஆசிடும் உங்களுக்கு வீக் ஆசிட் அண்ட் இது அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து வீக் பேஸ். ஓகேயா, இது ரெண்டும் கம்பைன் ஆகி ஒரு சிங்கிள் சொல்யூஷன் கிடைக்குது. ஓகேயா, அதே மாதிரி அமோனியம் ஃபார்மேட் இதுவுமே வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ் கம்பைன் ஆகி வந்து சால்ட். ஓகேயா, சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ். அதே மாதிரி பென்சோயேட் அமோனியம் பென்சோயேட் NH4. ஓகேயா, அதே மாதிரி உங்களுக்கு அமோனியம் சயனைடு NH4CN. ஓகேயா, இது வீக் ஆசிட் வீக் பேஸ் அண்ட் வீக் ஆசிட். ஓகேயா, ஹைட்ரஜன் சயனைடு வந்து ஒரு வீக் ஆசிட். இது ரெண்டு கம்பைன் ஆகி வந்து சால்ட். இது வந்து ஆக்ட் அஸ் பஃபர் சொல்யூஷன். இது வந்து பஃபர் ஆக்ஷனுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் பஃபர் சொல்யூஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேயா, இப்போ சொல்யூஷன் ஆஃப் மிக்சர் இது வந்து சிங்கிள் சப்ஸ்டன்ஸ், தென் இது வந்து மிக்சரில் இருக்கிறது டைப். இதை வந்து நம்ம வந்து ஃபர்தராக டூ டைப்ஸாக நம்ம செப்பரேட் பண்ணலாம். ஒன்று வந்து அசிடிக் பஃபர் அண்ட் அனதர் ஒன் வந்து பேசிக் பஃபர். ஓகே, அசிடிக் பஃபரில் உங்களுக்கு pH ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 7 இருக்கும். இது 7 to 10 இருக்கும். ஓகேங்க, இப்போ இதில் வந்து நமக்கு மிக்சர் வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் மிக்சர்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு டைப்பில் என்ன அப்படின்னா சொல்யூஷன் ஆஃப் மிக்சர் வீக் ஆசிட் அண்ட் இட்ஸ் சால்ட் with strong base. ஓகேங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரி இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆசிடுக்கு எக்ஸாம்பிள் இந்த பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிட் அண்ட் சோடியம் ஃபார்மேட் HCOONA. இது வீக் ஆசிட் அண்ட் வீக் ஆசிடோட சால்ட் வித் ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, ஸ்ட்ராங் பேஸ்ங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு. உங்களுக்கு ஸ்ட்ராங் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2 மெட்டல்ஸோடைய ஹைட்ராக்சைட்ஸ் அண்ட் ஆக்சைட்ஸ் எல்லாமே ஆக்ட் அஸ் ஸ்ட்ராங் பேஸ். ஓகேங்க, அதே மாதிரி வந்து அசிட்டிக் ஆசிட் அண்ட் பொட்டாசியம் அசிட்டேட் CH3COOK. ஓகேங்க, இது பார்த்தீங்கன்னா வீக் ஆசிட் அண்ட் சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் வித் ஸ்ட்ராங் பேஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்க, அதே மாதிரி ஹைட்ரஜன் சயனைடு அண்ட் சோடியம் சயனைடு. ஓகேங்க, ஹைட்ரஜன் சயனைடு வந்து வீக் ஆசிட். இது வந்து இது ஸ்ட்ராங் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ஸ்ட்ராங் பேஸ். இது வீக் ஆசிட் சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் வித் ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, இதுவும் ஒரு பஃபர் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு பென்சோயிக் ஆசிட் C6H5COOH. இது வந்து ஒரு வீக் ஆசிட். தென் பொட்டாசியம் பென்சோயிட் C6H5COOK. இதுவும் வந்து பஃபர் சொல்யூஷன். ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு வந்து உங்களுக்கு ஒரு வீக் ஆசிட். சோடியம் ஃப்ளூரைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் வித் ஸ்ட்ராங் பேஸ். அதாவது ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது அண்ட் வீக் ஆசிட் இருக்குது.
இருக்குது இந்த சால்ட்டில். ஓகேயா, அப்போ இது ஆக்ட் as buffer solution. Okay, then carbonic acid also a weak acid. Carbonic acid react with the calcium carbonate. Calcium hydroxide வந்து ஒரு strong base. Calcium hydroxide combined with கார்போனிக் ஆசிடோட கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு இந்த சால்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்க, இதில் நீங்கள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வீக் ஆசிட் அண்ட் இட்ஸ் இது வந்து கம்ப்ளீட்லி, அதுவும் சால்ட் பீயிங் அ சால்ட் வந்து இட் கம்ப்ளீட்லி அயனைஸ்ட் ஆகும். கம்ப்ளீட்லி அயனைஸ்ட் ஆகும் பொழுது இது வந்து ஃபார்மேட் அயான் கொடுக்கும். ஓகே, இது அசிட்டேட் அயான் கொடுக்கும், இது சயனைட் கொடுக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வீக் ஆசிட் அண்ட் இட்ஸ் கான்ஜுகேட் பேஸ் இருக்கும். அந்த சொல்யூஷனில் பார்க்கும் பொழுது இது இந்த மிக்சர் எடுத்துருக்கும் போது அந்த சொல்யூஷனில் நமக்கு ஒரு ஆசிட் இருக்கும், அதோட கான்ஜுகேட் பேஸ் இருக்கும். ஓகேயா, அதாவது காமன் அயான் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுவும் உங்களுக்கு பீயிங் வீக் ஆசிட் ரேட்டை வந்து பார்ஷியலி டிசோஷியேட் ஆகும். பார்ஷியலி டிசோஷியேட் ஆகும்போது இதுலேருந்து நமக்கு ஃபார்மேட் அயான் கிடைச்சிருக்கும், சால்ட்லேருந்து ஃபார்மேட் அயான் கிடைக்கும். ஓகேயா, அப்போ அந்த சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா வீக் ஆசிடும் இருக்கும், ஃபார்மேட் அயானும் இருக்கும், அதாவது இட்ஸ் கான்ஜுகேட் பேஸ் இருக்கும். ஓகே, அந்த சொல்யூஷனில் இது நீங்கள் பார்க்கணும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு அசிட்டிக் ஆசிட் CH3COOH ப்ளஸ் கால்சியம் அசிட்டேட் CH3COO ட்வைஸ்ட் CA. கால்சியம் வந்து செகண்ட் குரூப் எலமெண்ட்டுங்கிறதுனால இது 2 போடுறோம், இது வேலன்சி வந்து 2+. ஓகேயா, அப்போ இதுதான் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் solution of weak acid and it's a salt with strong base. Okay, next type of mixture எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் வந்து mixture of acidic salt and normal salt of a polybasic salt, polybasic acid. பாலிபேசிக் ஆசிட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்போனிக் ஆசிட் ஒரு டைபேசிக் ஆசிட் அண்ட் பாஸ்போரிக் ஆசிட் H3PO4 அண்ட் போரிக் ஆசிட் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பாலிபேசிக் ஆசிட்ஸ். இப்போ இதில் பாருங்கள், இதில் நார்மல் இது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிடிக் சால்ட் வந்து கார்போனிக் ஆசிட் H2CO3 எடுத்துக்கலாம். இதோட சால்ட் வந்து Na2CO3 இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி K2CO3 இருக்கலாம். ஓகேயா, அதே மாதிரி இப்போ இதோட இந்த சால்ட்டோட அசிடிக் சால்ட் பார்த்தீங்கன்னா NaHCO3 சோடியம் பைகார்பனேட், KHCO3 பொட்டாசியம் பைகார்பனேட். இந்த ரெண்டையும் மிக்சராக எடுத்தோம்னா அது ஆக்ட் ஆஸ் பஃபர் சொல்யூஷன். ஓகேயா, அதே மாதிரி பாஸ்போரிக் ஆசிட் எடுத்து சோடியம் பாஸ்பேட் Na3PO4 எடுத்துக்கிட்டு இங்கே NaH2PO4 எடுத்துக்கலாம், இல்லைன்னா Na2HPO4 கூட எடுக்கலாம். ஓகே, இந்த மிக்சரை இதை எடுத்தோம் அப்படின்னா அது ஆக்ட் ஆஸ் பஃபர் சொல்யூஷன். ஓகேயா, நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா இதில் அதாவது மிக்சர் ஆஃப் 2 acidic salts. டூ acidic saltsனால் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டதில் ஆசிட் எடுத்தோம்ல, இங்கே இதை வந்து அசிடிக் சால்ட் எடுத்தோம்ல, இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். 2 acidic salt, இது acidic salt தானே, இதில் 2 ரீப்ளேசபிள் ப்ரோட்டான் இருக்குது, இதில் 1 ப்ரோட்டான் இருக்குது. இதுவும் acidic salt, இதுவும் acidic salt. இந்த மிக்சரை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு இது வந்து ஆக்ட் ஆஸ் அசிடிக் பஃபர், அதாவது மிக்சர் ஆஃப் 2 acidic salts NaH2PO4 plus Na2HPO4. ஓகேங்க, இதுலேயும் நீங்கள் அயனைசேஷன் பண்ணிங்கன்னா காமன் அயான் கிடைக்கும், அதாவது வீக் ஆசிட் அண்ட் இட்ஸ் கான்ஜுகேட் பேஸ் கிடைக்கும். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு பேசிக் பஃபர் பார்த்தோன்னா இதில் வந்து சொல்யூஷன் ஆஃப் the mixture வந்து solution of a mixture of weak base and its salt with strong acid. ஓகேயா, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு வித் அமோனியம் NH4Cl, அமோனியம் குளோரைடு. ஓகேயா, இது வீக் பேஸ். அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து வீக் பேஸ். ஓகேயா, இதில் வீக் பேஸ் வித்
hydrochloric acid, strong acid, salt. Okay, இது act as buffer solution. Ammonia and ammonium chloride. Ammonia weak base. Okay, Bronsted base, weak Bronsted base, and இது வந்து weak acid, weak base with strong acid, salt. Okay, அதே மாதிரி ammonium hydroxide with ammonium bromide போடலாம். Okay, அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ammonium hydroxide plus ammonium sulfate. இப்போ இதுவுமே வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் அதாவது வீக் பேஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் டைரெக்டாக அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்டைரக்ட்லி ப்ரொடியூஸ்டு பஃபர் சொல்யூஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதாவது இன்டைரக்ட்லி ப்ரொடியூஸ்ட் பஃபர் சொல்யூஷன்ஸ். இது பார்த்தோம் அப்படின்னா இதையுமே நம்ம வந்து அசிடிக் பஃபர் அண்ட் பேசிக் பஃபராக ரெண்டு இருக்குது. இதில் அசிடிக் பஃபர் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அசிடிக் பஃபர் சொல்யூஷன்ஸ் இதுலேயும் நம்ம வந்து 2 டைப்ஸாக நம்ம அதை பிரிக்கலாம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மிக்சர் ஆஃப் weak acid and strong base. ஓகே, இது ரெண்டும் கொடுத்துருப்பாங்க. வீக் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ். இங்கே சால்ட்டெல்லாம் இல்லை. ஓகே, இந்த சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க, ஆனால் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்கணும். வீக் ஆசிடோடைய கான்சன்ட்ரேஷன் வில் பி மோர் தேன் ஸ்ட்ராங் பேஸ். ஓகேயா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபார்மிக் ஆசிட் எடுத்துக்கலாம், COOH ப்ளஸ் NaOH ஸ்ட்ராங் பேஸ் எடுத்துக்கலாம். இதில் 0.1 மோலார் சொல்யூஷன் இருக்குது, இதில் 0.4 மோலார் சொல்யூஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம எடுக்கும் பொழுது இது ரியாக்ஷன் ஆகும் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போ HCOONA ப்ளஸ் வாட்டர் இருக்கும். ஓகேயா. இப்போ இதில் இனிஷியலாக இது வந்து 0 கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. Initial concentration. ஓகே, யூஸ்டு கான்சன்ட்ரேஷன் பார்க்கணும். இதில் எது லெஸ் அமௌண்ட் இருக்குதோ அதுதான் வந்து உங்களுக்கு லிமிட்டிங் ரியேஜெண்ட்டாக இருக்கும். ஓகே, அக்கார்டிங் டு த பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 மோல் ரியாக்ட் வித் 1 மோல். ஓகேங்க. அப்போ இங்கே இருக்கிற கான்சன்ட்ரேஷன் 0.1 மோல் எவ்வளவோட ரியாக்ட் பண்ணும்? 1 மோல் ரியாக்ட் வித் 1 மோல்னா 0.1 மோல் வந்து எவ்வளவோட ரியாக்ட், இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் தெரிஞ்சிடும். 0.1 மோலோட ரியாக்ட் பண்ணும். அப்போ 0.1 மோலை இதோட எடுத்திருக்கோம். 0.4லேருந்து 0.1 மட்டும்தான் இதில் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகி உங்களுக்கு இது 1 மோல் கிவ்ஸ் 1 மோல் ஆஃப் சால்ட். அப்போ 0.1 மோல் 0.1 மோல் கொடுக்கும். ஓகேங்க. அப்போ ஃபைனலி இந்த சொல்யூஷன் கண்டைன்ஸ் பார்த்தோன்னா இதில் 0.3 மோல் இருக்கும், இது 0, இது 0.1 மோல். அப்போ நமக்கு அந்த ஃபைனல் மிக்சரில் என்ன இருக்குது? வீக் ஆசிட் இருக்குது அண்ட் சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் இருக்குதா? ஓகேயா. அப்போ இது இன்டைரக்ட்லி ப்ரொடியூஸ்டு பஃபர் சொல்யூஷன். ஓகேயா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தோம்னா மிக்சர் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் வித் ஸ்ட்ராங் பேஸ். ஓகேயா. இப்போ இதில் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் வில் பி லெஸ் தேன் சால்ட்டோட கான்சன்ட்ரேஷனை விட கம்மியாக இருக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கோங்க, அம்மோனியம் இதில் ஸ்ட்ராங் இது ஓகே. சால்ட் பார்க்கணும். அது ஆசிட்டேட், பொட்டாசியம் ஆசிட்டேட் எடுத்துக்கலாம். பொட்டாசியம் ஆசிட்டேட் ஸ்ட்ராங் ஆசிட், சால்ட்டை வந்து பொட்டாசியம் ஆசிட்டேட், அது வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். ஓகேயா. இதோட கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கலாம். இது ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்.
ஓகேயா CH3COOH plus KCl ஓகேயா இப்போ இதில் இது வந்து கம்மியாக இருக்கணும் ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிடோடைய கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கணும் 0.2 எடுத்துக்கலாம் இது 0.3 எடுத்துக்கலாம் ஓகே இனிஷியலாக இங்கே 0 இருக்குது இப்போ யூஸ்டு பார்க்கணும் இது வந்து கொஞ்சம் எது கம்மியாக இருக்கும் அதான் லிமிட்டிங் ரியேஜென்ட் இப்போ 1 mole react with 1 mole அப்போ 0.2 mole react with 0.2 mole of potassium acetate and 1 mole gives 1 mole அப்போ ஓகேயா இந்த பேலன்ஸ்டு ரியாக்ஷனில் அப்போ 0.2 mole gives 0.2 mole ஓகேயா அப்போ ஃபைனலி இந்த மிக்சர் கண்டெய்ன்ஸ் இது 0 ஆயிரும் இதில் 0.1 இருக்கும் இதில் 0.2 இருக்கும் அப்போ இதில் சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் இது வந்து வீக் ஆசிட் அப்போ இந்த ஃபைனல் மிக்சரில் என்ன இருக்குது வீக் ஆசிட் அண்ட் இட்ஸ் சால்ட் வித் ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது அப்போ இது வந்து ஆக்ட் அஸ் பஃபர் சொல்யூஷன் ஓகேயா நெக்ஸ்ட்டு அசிடிக் பேசிக் பஃபர் பார்க்கலாம் basic buffer produced indirectly from the mixture ஓகேயா இப்போ இதில் 2 டைப்ஸாக பார்க்கலாம் the mixture of strong base ஓகே ஸோ இது weak base and strong acid ஓகேயா இதில் கண்டிஷன் என்ன weak base ஓட concentration will be higher than strong acid ஓகே இதில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கம்பைன் வித் அமோனியம் ஹைட்ராக்சைடு ஓகேயா இது ஸ்ட்ராங் ஆசிட் இது வீக் பேஸ் ஓகேயா இதில் வீக் பேஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும் இது 0.5 எடுத்துக்கலாம் இது 0.3 எடுத்துக்கலாம் ஓகேயா இப்போ இது கம்பைன் ஆகும்போது ப்ளஸ் மைனஸ் ஓகேயா அமோனியம் குளோரைடு ப்ளஸ் H2O ஓகேயா இது இனிஷியலாக 0 கான்சன்ட்ரேஷன் இருக்கும் 0 கான்சன்ட்ரேஷன் ஓகேயா இப்போ யூஸ்டு பார்த்தீங்கன்னா இது லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்போ 0.3 யூஸ்ட் ஆகிருக்கும் இது 0.3யோட ரியாக்ட் ஆகிருக்கும் ஓகேயா 1 mole react with 1 mole அப்போ 0.3 react with 0.3 இப்போ 1 mole gives 1 mole அப்போ 0.3 gives 0.3 mole of ammonium chloride finally the solution contains 0 acid கம்ப்ளீட்டாக இருக்காது இங்கே 0.2 இருக்கும் இதில் 0.3 இருக்குது அப்போ இதில் weak base and salt of weak base and strong acid அப்போ which act as buffer solution next example type பார்த்தோம்னா mixture of strong base and salt of weak base with strong acid ஓகேயா எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சோடியம் ஹைட்ராக்சைடு ஸ்ட்ராங் பேஸுக்கு எடுத்துக்கலாம் ப்ளஸ் அமோனியம் குளோரைடு எடுத்துக்கலாம் இது வீக் பேஸ் அண்ட் the strong acid ஓகேயா இதில் இது கண்டிஷன் என்ன concentration of strong base will be less than salt ஓகேயா இப்போ இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து 0.2 எடுத்துக்கலாம் இது 0.4 எடுத்துக்கலாம் ஓகேயா ரியாக்ட் பண்ணும் பொழுது அமோனியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் NaCl கிடைக்கும் ஓகே இனிஷியலாக இது 0 கான்சன்ட்ரேஷனில் இருக்கும் இப்போ இது 0.2 mole வந்து இது லிமிட்டிங் ரியேஜெண்டாக இருக்கும் 0.2 mole react with 0.2 mole of ammonium hydroxide and gives 0.2 mole of ammonium hydroxide ammonium chloride இது ammonium hydroxide ஓகே ஃபைனலி the solution contains இது வந்து 0.2 இருக்கும் mole of ammonium chloride and ammonium hydroxide இது weak base then இது strong of இது weak base with strong acid act as buffer solution ஓகேயா உங்களுக்கு புரிஞ்சிச்சா நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன் இந்த கொஸ்டின்ஸை செய்யுங்க இதுக்குள்ள சொல்யூஷன்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் Okay, thank you.